ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் நம்ம குர்த்தி வித்தவுட் லைனிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு தியரி கிளாஸஸ் அந்த மெயின் கான்செப்ட் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டெப் 1 நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு பேப்பரை வந்து பேட்டர்ன் ரெடி பண்ண போகிறோம். இதை பேப்பர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லாமல் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி வந்து பேப்பர் பேட்டர்னில் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நம்ம என்ன பேட்டர்ன் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து உங்களோட ஃபுல் வியூ ஆஃப் குர்த்தா. ஸோ உங்களோட குர்த்தி வந்து எப்படி அவுட்புட் இருக்கும் அப்படின்னு ஜஸ்ட் இமேஜின் பண்ணி ஒரு ட்ரா பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது என்ன மாதிரியான ஸ்டிச்சஸ் கொடுக்குது, எப்படி அதை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நான் வந்து டபுள் கிளாத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 லேயர் இருக்கும். ஸோ நான் அது டிஃப்ரென்ஷியேட்காக ரெட் அண்ட் எல்லோ எடுத்திருக்கேன். ஸோ இதில் அந்த குர்த்தியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 நெக்குமே வந்து ரவுண்ட் நெக் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான நெக் பேட்டர்ன். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பிகினர்ஸ் வந்து நார்மலாக எனக்கு ஸ்டிச்சிங் தெரியும், பட் ஸ்டிச்சஸ் வந்து எதுவுமே நான் குர்த்தியில் போட்டதில்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுற எல்லா பர்சனுக்குமே இந்த பிகினர் லெவல் ஃபர்ஸ்ட் லெவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து நெக் பேட்டர்ன் ரெண்டுமே சர்க்கிள், அதாவது ரவுண்ட் ஷேப்பு. ஸோ இதில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னா பேக் நெக் வந்து டெப்த்து கம்மியாக இருக்கும் அண்ட் ஃப்ரண்ட் நெக் வந்து டெப்த்து அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து 2 டிஃப்ரென்ஷியேட் இருக்குது. அண்ட் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஸ்லீவ் வச்சுக்கலாம், இல்லை ஃபுல் ஸ்லீவ் வைக்கலாம், இல்லை 3/4 வரையும் நம்ம வந்து எந்த ஒரு உங்களோட ஒப்பீனியனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து கர்வ் ஷேப்பில் உங்களுக்கு ஒரு பெண்டிங் கிடைக்கும். அண்ட் சைடு 2 கார்னர் லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைட்லையுமே உங்களுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கும். ஸ்பிளிட் ஆகி உங்களோட சுடிதார் வந்து ஓப்பனிங் இருக்கும், சைடு ஓப்பனிங். ஸோ அந்த சைடு ஓப்பனிங் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும், எப்படி அதை கட் பண்ணணும், இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேசிக்ஸில் தான் வந்து உங்களுக்கு ஒரு குர்த்தி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இப்போ பேப்பர் பேட்டர்ன் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் 1 நம்ம இந்த லைனுக்கு நம்ம மார்க் பண்ண போகிறோம். அண்ட் ஸ்டெப் 2 செகண்ட் லைனை வந்து மார்க் பண்ண போகிறோம். இப்படி வந்து நம்ம டீட்டெயிலாக நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் இப்போ பார்க்கக்குள்ள உங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு லேர்னிங்காக இருக்கும். ஒரு கொஞ்சம் ஃபியூ டேஸ் வந்து கேப் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் எந்த பேட்டர்ன் எந்த லைன் நீ ஃபஸ்ட்டு மேக் பண்ணணும் அப்படின்னு டவுட் வரும். ஸோ எல்லா பிகினர்ஸும் இருக்கிறது தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணணும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு நோட்டை வந்து மேக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பேப்பர் பேட்டர்ன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ பேப்பர் பேட்டர்ன் போடுறதுக்கு என்னென்ன திங்ஸ் வந்து உங்களுக்கு நீடட் வேணும் அப்படின்னா உங்களோட மெஷர்மெண்ட் சார்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெஷர்மெண்ட் சார்ட் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் மெஷர்மெண்ட் அண்ட் லெங்த் மெஷர்மெண்ட் நான் வந்து நோட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் உங்களுக்கு ஸ்லீவ் எவ்வளோ வேணும் அதுவும் நான் நோட் பண்ணியிருக்கேன். அண்ட் சீம் அண்ட் ஈஸ் வந்து நான் இது எதுக்காக இதோட வேல்யூ என்ன அப்படின்னு நான் லேட்டராக சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட்டோ அந்த மெஷர்மெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு நோட் பண்ணி அது வந்து அந்த மெஷர்மெண்ட் பாடியிலேருந்தும் எடுக்கலாம், இல்லை ஓல்டு குர்த்தாலேருந்தும் நீங்கள் எடுக்கலாம். ஸோ அது எல்லாமே எப்படி எடுக்கணும் அப்படின்னு வீடியோஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் ரவுண்ட் மெஷர்மெண்ட் அண்ட் லெங்த் மெஷர்மெண்ட், ஸ்லீவு, நெக்கு இது எல்லாமே நீங்கள் எடுக்கணும். ஸோ எடுத்து அந்த பேட்டர்னை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஸ்டாண்டர்ட் சார்ட்டில் கூட இந்த மெஷர்மெண்ட்டை பார்த்துக்கலாம். நீங்கள் என்ன சைஸஸில் இருக்கீங்க, எக்ஸலா இல்லை மீடியமா இல்லை எக்ஸ்ட்ரா லார்ஜா, இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து நான் பாடியிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட். ஸோ இது ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மீடியம் ஆர் எக்ஸல்ல வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட என்ன பேட்டர்ன் நீங்கள் ரெடி பண்ண போறீங்களோ அந்த பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா உங்களோட மெஷர்மெண்ட் சார்ட் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் வேற என்ன திங்ஸ் வேணும் அப்படின்னா நார்மலாக ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் வந்து இந்த எல் ஸ்கேல் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த பேப்பர் பேட்டர்ன் போடக்குள்ள இந்த பேப்பர் வந்து கிராஸாக இருக்கா இல்லை வந்து ரைட் ஓவர் லெஃப்ட் ஓவராக இருக்கா அப்படின்னு தெரியாது. ஸோ அந்த கன்ஃபியூஸை வந்து ஷார்ட்டேஜ் பண்ணுறதுக்காக தான் இந்த எல் ஸ்கேல். ஸோ இந்த எல் ஸ்கேல் வந்து நார்மலாக எந்த ஜாயின் பண்ணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஈஸியாக வந்து ஃப்ளெக்சிபிளான நம்ம ஒரு நீடட் ப்ராடக்ட் இது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ். ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஹார்ம் சர்க்கிள் அண்ட் நெக் பேட்டர்ன் இது எல்லாமே ட்ரா பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரெஞ்ச் ஸ்கேல் வந்து ரொம்ப ரொம்ப நீடடான ப்ராடக்ட் இது. ஸோ இதை வந்து பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா ஸ்டிச்சஸுமே நம்ம மேக் பண்ணுவோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தட் இது. ஸோ நீங்கள் உங்களுக்கு அந்த கர்வ் கரெக்டாக உங்களால் ட்ரா பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன மார்க்கர் ஆர் பென்சில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பேப்பர் பேட்டர்னில் போடக்குள்ள ஃபஸ்ட்டு டைம் பண்ணக்குள்ள நீங்கள் பென்சில் மார்க் பண்ணுறது பெட்டர். ஏன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் வரும், அல்ட்ரு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நான் பென்சிலில் பண்ணால் வீடியோ கிளாரிட்டியில் டிம்மாக காமிக்கிறதுக்காக நான் வந்து மார்க்கர் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் மார்க்கரை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து
ஹிப் ஸ்கேல். ஸோ இதில் வந்து ஹிப் ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த பார்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணுறதுக்கு ஹிப் ஸ்கேலை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இதில் வந்து 2 டைப் ஆஃப் ஸ்கேல் இருக்குது. ஹிப் அண்ட் லெக்குக்கு உள்ள ஸ்கேல் இருக்குது. நீங்கள் ஹிப் ஸ்கேலில் மட்டும் நீங்கள் வாங்கிக்கிட்டாலே போதும், அதுவே லெக்குக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து எனி ஒன் வாங்கினா போதும், இல்லை ரெண்டுமே வச்சுருந்தாலும் நோ ப்ராப்ளம். ஸோ நார்மல் ஸ்கேல் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து மெஷரிங் டேப்பு. ஸோ மெஷரிங் டேப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மெஷரிங் டேப் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து ஸ்லிப்பாக இருக்குது இல்லை வந்து ரொம்ப பிளாஸ்டிக்காக இருக்குது அப்படின்னா அந்த மெஷரிங் டேப்பை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸாக்டான மெஷர்மெண்ட் அது கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய ஒரு லெதர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மெஷரிங் டேப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு கார்பன் ஷீட். ஸோ இந்த கார்பன் பேப்பர் வந்து நீங்கள் ட்ரேசிங் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ நெக் பேட்டர்னை வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஹார்ம் ஹோல் வந்து மார்க் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இந்த கார்பன் பேப்பர் வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த கார்பன் பேப்பர் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இது ரொம்ப சிம்பிள். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து மார்க் பண்ணுறதுக்கும் பேட்டர்ன் போடுறதுக்கும் ஒரு பேப்பரை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த பேப்பர் வந்து நார்மலாக நான் வந்து இப்போதைக்கு ட்ரேசிங் ஷீட் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ட்ரேசிங் பேப்பர் எடுத்துக்கலாம், இல்லை கார்பன் ஷீட் மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஷீட் எடுத்துக்கலாம், இல்லை நார்மல் சார்ட் ஆர் ப்ரௌன் ஷீட். ஸோ எந்த ஷீட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் அதோட சைஸ் வந்து ஒரு உங்களோட ஃபுல் லெங்த்தை வந்து கொஞ்சம் ஹாஃப் ஆஃப் த ஃபுல் லெங்த்தாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப அதுக்குன்னு A4 ஷீட்டு A3 ஷீட் இந்த மாதிரிலாம் வச்சுக்க வேண்டாம். உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பெரிய சைஸஸாக உங்களோட ஃபுல் லெங்த் எவ்வளோ வருதோ அதில் வந்து ஒரு 30 ஆர் 40 இன்ச்சஸுக்கு இருக்கிற மாதிரி ஷீட் எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டண்டான ப்ராடக்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பேப்பர் பேட்டர்ன் போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேப்பர் பேட்டர்னா என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ தியரி கிளாஸஸ்லேயே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்து 2 லேயர் இருக்குது. அந்த ஒரு லேயரில் ஹாஃபை மட்டும் நம்ம மேக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல் ஸ்டிச்சஸும் நம்மளால் கவர் பண்ண முடியும். ஸோ அந்த ஹாஃபை தான் வந்து நம்ம டேரெக்டாக ஃபேப்ரிக்கில் போடாமல் பேப்பரில் போட போகிறோம். ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம்? எல்லாருமே வந்து டேரெக்டாக ஃபேப்ரிக்கில் தானே மார்க் பண்ணுவாங்க, நீங்கள் என்ன டிஃப்ரெண்ட்டாக ஃபேப்ரிக்கில் இல்லாமல் பேப்பரில் போடுறீங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். ஸோ இது வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலான வே. ஸோ டேரெக்டாக நம்ம ஃபேப்ரிக்கில் பண்ணக்குள்ள உங்களுக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் வரும் அண்ட் அல்ட்ரு பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபேப்ரிக் நம்ம சப்போஸ் இன்கேஸ் நம்ம மிஸ்டேக்கோட கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து எதுவுமே அல்டர் பண்ண முடியாது. ஸோ அந்த பேஸில் தான் நீங்கள் வந்து பேப்பர் பேட்டர்ன் போட போகிறீங்க. அண்ட் ரொம்ப பிகினர்ஸ் நீங்கள். ஸோ டேரெக்டாக நீங்கள் ஃபேப்ரிக்கில் எடுக்கக்குள்ள கொஞ்சம் உங்களுக்கு ஒரு நர்வஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே கிளியர் பண்ணுறதுக்காக பேப்பர் பேட்டர்ன் ரெடி பண்ணலாம். ஸோ ரொம்ப பேப்பர் பேட்டர்ன் போடுறது ரொம்ப ஈஸி. பேப்பர் பேட்டர்னுக்கு இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா லேயிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பேப்பரில் வந்து நம்ம என்ன ஃபேப்ரிக்கில் கட் பண்ண போகிறோமோ அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஒரு பிளேஸஸுக்கும் ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஸோ அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து ஃபைனலாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இங்கே ஒயிட் கலரில் ட்ரேசிங் ஷீட் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி திக்காக இருக்கும். ஸோ ரொம்ப பேப்பர் மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிற A4 ஷீட் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் கொஞ்சம் உங்களுக்கு வெயிட் இருந்தால் தான் அந்த ஃபேப்ரிக்கு மேலே நீங்கள் பேஸ்ட் பண்ணி பின் பண்ணி நீங்கள் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா இது வந்து லாங் லாஸ்டிங்காக நீங்கள் இந்த பேட்டர்னை வந்து வச்சுருக்கலாம். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு சைஸஸுக்கு நீங்கள் மேக் பண்ணுறீங்க. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸல் நான் வந்து மேக் பண்ணுறேன். ஸோ இந்த எக்ஸல் வந்து என்னோட சைஸு. ஸோ நான் இந்த பேட்டர்னை வந்து ஒன்ஸ் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா இது அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த பேட்டர்ன் நீங்கள் ரெடி பண்ணாலுமே ஜஸ்ட் பேட்டர்னை வந்து மேலே உங்களோட ஃபேப்ரிக்கில் போட்டு டேரெக்டாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சிங்கிள் டைம் யூஸ் கிடையாது, நீங்கள் மல்டி டைம் எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் எந்த ஷீட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் நார்மலாக உங்களுக்கு இந்த ஷீட் கிடைக்கல அப்படின்னா நார்மலாக சார்ட் எடுத்துக்கோங்க, அது பெட்டராக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த சார்ட்டோட திக்னஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதோட திக்னஸும் இருக்கும். ஸோ வந்து உங்களோட பேட்டர்ன் எப்படி ஃபஸ்ட்டு இது வந்து இந்த ஷீட் எப்படி நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட லென்த் வந்து இந்த பேசிஸில் இருக்கணும். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சார்ட்டுக்கு பதிலாக நான் A4 ஷீட்டை நான் காமிக்கிறேன் டெமோவா. ஸோ இப்படி தான் உங்களோட சார்ட் இருக்குது அப்படின்னா இது வந்து இது வந்து வித்து அண்ட் லென்த் இப்படி இருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து செட் பண்ணி இந்த கார்னர்லேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்படி வச்சு நீங்கள் இப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. பிகாஸ் உங்களுக்கு லென்த் அதிகமாக இருக்காது. ஸோ எப்போதுமே போல் நீங்கள் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். இதுதான் நம்மளோட இப்போ நான் எழுதியிருக்கேன் இல்லையா இந்த பேப்பரில். ஸோ இதுதான் வந்து ரைட் வே. ஸோ ஸ்டார்டிங் இங்கே தான் இருக்கணும், எண்டிங் இங்கே இருக்கணும். உங்களுக்கு லென்த் ரொம்ப அதிகமாக இருக்கணும், வித் வந்து கம்மியாக இருக்கணும். ஸோ பேட்டர்ன் இப்படி தான் போடுவோம். ஸோ ஸ்டார்டிங் இப்போது இந்த பேட்டர்னை நம்ம இப்படி போடுவோம் அப்படின்னா இந்த பேசிக்ஸில் இந்த லைன் இந்த மாதிரி ஒரு டேர்ன் ஓவர் பண்ணி தான் நம்ம
பேட்டர்னை ரெடி பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி உங்களோட சார்ட்டும் இப்படி தான் நீங்கள் வைக்கணும். ஸோ ஸ்டார்டிங் எண்டிங் உங்களோட லென்த் இவ்வளோ இருக்கணும் அண்ட் வித் இவ்வளோ ஷார்ட்டாக இருந்தால் போதும். ஸோ எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பேட்டர்ன் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட ட்ரேசிங் பேப்பரை செட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இங்கே ஒயிட் கலர் ட்ரேசிங் ஷீட் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ லென்த் வைஸ் இந்த சைடும் வித் வைஸ் இந்த சைடும் வச்சுருக்கேன். ஸோ நம்ம இங்கேருந்தா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, நான் இந்த பேசிக்ஸில் தான் வந்து இந்த பேப்பர் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த பேசிக்ஸில் தான் உங்களோட பேட்டர்ன் நான் வந்து பேப்பர் பேட்டர்னாக நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து உங்களுக்கு 1 by 1 நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறத நான் ஜூம் அவுட் பண்ணி தான் நான் உங்களுக்கு விசிபிள் பண்ணுவேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ இந்த பேட்டர்னில் இந்த A4 ஷீட் எப்படி இருக்கோ இந்த மாதிரி தான் உங்களோட பேப்பர் வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஓகே.